ஸோ காய்ஸ் மணி பார்த்தீங்கன்னா 1:30 இருக்கும். ஓகேவா, பாய்ஸ் ஆர் பேக். ஃபன்னுக்கு வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகுது. இப்போதைக்கு இங்கே 3 வண்டி இருக்கா. போகிற வழியில் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஜாயின் பண்ணிப்பான். ஓகே, அது பார்த்துருப்பீங்க, அவனை பார்த்துருப்பீங்க, பவித்ரன் பார்த்துருப்பீங்க நீங்கள் வந்து ஸ்டோலன் வ்ளாக்ஸ். அவர் வந்து நம்ம கூட ஜாயின் பண்ணிப்பா போல். தென் இன்னொரு பைக்கும் நம்ம கூட ஜாயின் பண்ணிப்போம். ஸோ வி ஆர் கோயிங் வித் 5 பைக்ஸ். டெஸ்டினேஷன் வந்து டுவர்ட்ஸ் கொல்லி. ஃபஸ்ட்டு டெஸ்டினேஷனாக தான். ஓகேவா, அங்கேருந்து அப்புறம் சொல்கிறேன் நான். அதுக்கப்புறம் என்னென்ன பிளான்ன்றது வந்து அப்புறம் சொல்கிறேன். ஸோ வந்து இப்போதைக்கு இது போதும். டேங்க் ஃபில் பண்ணியாச்சு, ட்ரிப் 0 பண்ணியாச்சு. அண்ட் வி ஆர் செட் டு கோ. அண்ட் அஃபிஷியலி நம்ம ரைட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு காய்ஸ். பீஸ். போமா ப்ரோ, விருஷ்டி. போகலாம் விஜய், போவோம். உட்காரா ஜிவ்னே. ஓகே, எல்லோரும் வந்தாச்சு, கிளம்பியாச்சு. மணி வந்து இங்கேயே 3 ஆகிடுச்சு. இட்ஸ் பிட் டு லேட்டு. பரவாயில்ல, போயிடலாம், பிரச்சனை இல்லை. நான் வந்து இப்போதைக்கு நான் லாக் பண்ண மாட்டேன். பிகாஸ் இட்ஸ் டூ இருட்டு, இந்த நோ விசிபிலிட்டி. ஸோ வந்து கொஞ்சம் விடிஞ்சதுக்கப்புறம் வந்து கண்டினியூ பண்ணுறேன். அண்டு நடுவில் எங்கே பிச் ஸ்டாப் பார்த்தா வந்து அந்த இடத்துல நான் 2-3 வசனங்கள் பேசுகிறேன். ஓகே காய்ஸ், அட்லாஸ்ட் 150 kilometers ஆஃப் நான் ஸ்டாப் ரைட். டீ கடையை கண்டுபிடிச்சி ஒரு வழி நிறுத்திட்டானுங்க. எங்கே இருக்கோன்னா வந்து உளுந்தூர்பேட் கிட்ட இருக்கோம். வயசில் ஃபுல்லாக மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகுது, செம மிஸ்ட்டு. ஒரு டீயை போட்டேன், கண்டினியூ பண்ணுவோம். இன்னும் வந்து 2 வண்டி வர வேண்டியிருக்கு. சன்ரைஸ் ஆகிறது தெரிகிறதா? ஆம்பியன்ஸ் பயங்கரமாக இருக்குது. ஸோ இதான் வந்து ஃபஸ்ட்டு பிச் ஸ்டாப் பாருங்கள். இந்த டீ கடையில் தான் நிறுத்திருக்கோம். பட் வந்து ஆம்பியன்ஸ் வேறு லெவலில் இருக்குது. இந்த ஒரு டீ, ஒரு பிரெட் ஆம்லெட்டு, எல்லோரும் இந்த அச்சில் ஊற்றிட்டு செம்ம பீஸ்ஃபுல்லாக வயிறு ஃபுல்லாக கிளம்பிட்டோம். எங்கன்னா வந்து கரெக்டாக உளுந்தூர்பேட்டுக்கு முன்னாடி. ஆமாம், அங்கே தான். இது ஆங்கிள் சரி செய்யும் நேரம். ஸோ ஹே, குட் மார்னிங் கைஸ். ஓகே, கரெக்டாக தான் இருக்கு. சிஜே வண்டியில் மவுண்ட் பண்ணியாச்சரா? வாடா, பண்ணியாச்சரா? வாடா. வெறித்தனம் கட்டுறோம். இந்த கேப் அடிச்சோன்னா வந்து மாட்டிப்போம். பிகாஸ் வந்து ரிஸ்க் எடுக்கோண்ணா. இப்போ அடிப்போம். போடே குட் மார்னிங் கோல்த்தெல்லாம் வெறித்தனம் காட்டும். செம்ம எனர்ஜியாக இருக்குது இப்போ ஃபஸ்ட்டை விட. டீ குடிச்சதுக்கப்புறம் தான் வந்து கண்ணு விளங்குது. ஸோ வந்து ஏதோ பேசணும்னு நினச்சேன், மறந்துட்டேனே. ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து இந்தமாரி போகிறதுன்றது வந்து சீரியஸ்லி வந்து வேறு லெவல் ஃபன்னு. மஸ்ட்டு எப்படி சொல்கிறது, கண்டிப்பாக போயிருப்பீங்க எல்லோரும். லோக்கல்ஸில் வந்து எப்படி சொல், சிட்டி உள்ளே போயிருப்பீங்க. ஆனால் வந்து லாங் போயிருக்க வந்து வாய்ப்பு கம்மி தான். இந்தமாரி வந்து ஒரு ஃபுல் ரைடிங் கிட்டோட பசங்களோட வந்து ஒரு லாங் ட்ரிப் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் இருக்க சுகமே தனி கைஸ். இதெல்லாம் பண்ணாமல் என்ன பண்ண போகிறோம் சொல்லுங்கள்? காசு நான் நீயாடா தர அப்படிலாம் கேட்காதீங்க. எனக்கும் வந்து காசு பிரச்சனைலாம் இருக்குது தான். யாரும் காசு சும்மா கிடைக்கல. சேர்த்து வைங்க, சேர்த்து வச்சு இந்த மொமெண்ட்லாம் வந்து நம்ம ஃபீல் பண்ணால் தான் தெரியும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் ஹானஸ்ட்டாக வந்து நீங்கள் சொல்லுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு போகும்போது ஜாலியாக இருக்குமா இருக்காதா? ஓகேவா, ஒரு நாள் சும்மா நம்ம பசங்க கூட எப்படி சொல்கிறது, ஷார்ட் ரைடு சும்மா மாவடி வரைக்கும், இல்லாட்டி வந்து காலேஜ் போயிட்டு வரும்போது அப்படி இருக்கும் போதெல்லாமே ஃபன்னு வந்து வேறு லெவலில் வெறியமாக இருக்கும். தென் இப்படி வந்து ஒரு 3 நாள் ட்ரிப்பு அப்படின்னும் போது வந்து அந்த ஃபீல் எப்படி இருக்கும், அதெல்லாம் வந்து ப்ரைஸ்லெஸ் மொமெண்ட்ஸ் தான். இதெல்லாம் வந்து சொன்னால் புரியாது, சொல்லுக்குள்ளே அடங்காது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி ஃபீல் இதெல்லாம் மஸ்ட் ட்ரை பார்த்தீங்க இல்லையா? அப்பா இப்போ வந்து நம்ம வந்து கரெக்டாக 190 கிலோமீட்டர் கவர் பண்ணியிருக்கோம் வீட்டிலேருந்து கிளம்பி.
190 ஆமாம் 195 ப்ரோ. ஓகேவா 195 கிலோமீட்டருக்கு அப்படி. நெக்ஸ்ட்டு ஸ்டாப் வந்து எங்கேயுமே இல்லை, நேராக டேரெக்டாக கொல்லி தான். இன்னும் வந்து 200 and சம்திங் 200 இல்லை 170 என்னமோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். மேப்பில் வந்து 3.5 hours காட்டுது. ஓ மணி வந்து எவ்வளோ தெரியுமா ஆகுது? இருங்க நம்ம ஸ்கை வச்சு கணிப்போமா? இந்த டைமிங் ஆஃப் த க்ளவுட்ஸை வச்சு பார்க்கும்போது மணி வந்து ஒரு 6 இருக்குன்னு நினைக்கிறேன். திண்டிவனம்லேருந்து இது இந்த பிச்சாப் வரைக்கும் உட்காந்துட்டு வந்தேன். பெண்டு கிழிஞ்சிருச்சு சத்தியமாக. அப்பா முடியவே இல்லைனால. எனக்கு மெயினாக வந்து எப்படி சொல்கிறது, ஹெல்மெட்டில் கோப்ரோ இருக்குது. நான் வந்து பிள்ளைனா உட்காந்து வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து முன்னாடி இருக்கிறோட ஹெல்மெட்டில் வந்து என்னோடய கோப்ரோ போய் இடிக்குது. ஓகேவா? ஸோ வந்து நல்லா ஸ்ட்ரைட்டாக வைக்கிற முடியல. இப்படி சைடாக இப்படி கிராஸாக உட்காந்துன்னு வச்சுக்கோங்களேன், கழுத்து எப்படி வலிக்குது தெரியுமா? வேறு லெவலில் வலிக்குது அப்பா. அப்புறம் வந்து நான் வந்து எவ்வளோ ஒரு 70 கிலோமீட்டர்ஸ் உட்காந்துன்னு வச்சுக்கோங்களேன். என்னோடய ஒப்பீனியன் என்னன்னா, பில்லியனா வந்து போகலாம், லக்கேஜ் இல்லாமல் போகலாம். லக்கேஜோடு வந்து பில்லியனோட போகிறதுன்றது வந்து ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். நீங்கள் வந்து அவ்வளோ சீட்டு வந்து சின்னதெல்லாம் இல்லை, 2 பேர் போகிற அளவுக்கு கொஞ்சம் இடம் இருக்குது. ஐ மீன் கொஞ்சம் லீனாக இருந்தால் பத்தும். ஸோ தென் போகலாம் தான், நாட் பேட். ரொம்ப ஒஸ்ட்டு அப்போலாம் இல்லை. V3யில் உட்கார்ற மாதிரிலாம் அவ்வளோ பெயின்லாம் இல்லை. நார்மலாக எல்லா வண்டியிலும் உட்காந்து எப்படி இருக்கும் பெயின், அந்த மாதிரி தான் இருக்குது எனக்கு பெயின். பட் பெயின் வேறு ஒன்றும் பெருசாக இல்லை. அதான் 100 கிலோமீட்டருக்கு ஒரு வந்து நீங்கள் ரெஸ்ட் எடுத்தால் போதும். ஒரு 15 minutes 20 minutes ரெஸ்ட் எடுத்து நல்லா ஸ்டிச்லாம் பண்ணிட்டு அப்படி பண்ணினா கரெக்டாக இருக்கும். ஸோ தட்ஸ் மை ஒப்பீனியன். ஸோ வந்து நெக்ஸ்ட்டு ஸோ எத்தனை சோடா சொல்லு சுரே? சாரி கைஸ், மன்னிச்சுக்கோங்க, மாற்றிக்கிறேன். வந்து யார் போகிற இன்ட்ரோ பண்ண மறந்துட்டேன்ல. இது வந்து ஆக்சுவலாக இதை பாருங்கள், லெஃப்ட் இது வந்து இது பவி ப்ரோ. ஓகேவா? ஸ்டோலன் விளாக்ஸு. இது வந்து அவர் ஃப்ரெண்டு, அவர் பேர் வந்து எனக்கு கரெக்டாக தெரில. வந்து போடணும் போடு ப்ரோ. அடுத்த ஆள் இப்போ போய்க்கிறோம். இது டெஸ்ஸா டிரைவர் சிஜே. பின்னாடி இது வந்து ஜித்து வரும். இது சிஜே, இது வந்து ஜித்து ப்ரோ. இப்போ அடுத்த மீதி 2 பேர் வந்து நான் காட்டுறேன். இது வந்து டியூக்கர் பைக், எங்கள் அண்ணன். சரிங்க, மூஞ்ச காட்டுறேன். பின்னாடி இது வந்து ரோஷனு. ஓகேவா? அந்த அப்புறம் பாருங்க, அவர் தான் கடைசி ஆள் யுவி. இரு சேஸ் பண்ணி பிடிப்போமா? என்ன முரட்டா ஓட்டுறா பாருங்க வண்டியை. புல்லட்டில் எப்படி ஓட்டணும்னு கற்றுக்கோங்க கைஸ். யுவி ப்ரோ வெறித்தனம் போகுது. கொடு ப்ரோ எட்டல வேற மாதிரி. அப்புறம் வந்து இன்னொன்று சொல்ல நினச்சேன். வந்து நான் இன்ஸ்டாவில் போல் போட்டிருந்தேன், ஃபார்முலா பேசலாமா இல்லாட்டி ஆஸ்மி ஓன் பேசலாமான்னு. நிறைய பேர் வந்து நிறைய பேர் வந்து ஆஸ்மி ஓன் பேசுவீங்க. ஒரு சில பேர் வந்து ஃபார்முலா பேசுவீங்க. ஃபார்முலா பேச எப்படி இருக்கு தெரியுமா? பேசி காட்டுறீங்களா? ஹலோ கைஸ், நான் தான் சுரே அண்ட் திஸ் இஸ் Motovlogs. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து ரெகுலராக அப்டேட்ஸ் இருக்கும். ஓகே, பசங்க கூட போனால் ஃபன்னாக இருக்கும், பாருங்கள், ஜாலியாக இருங்க. இதெல்லாம் நல்லா இருக்குது. எனக்கே சிரிப்பு வருது இதெல்லாம் சிரிப்பு பார்த்து. இதெல்லாம் கேட்க எனக்கே சிரிப்பாக இருக்கியா? ஸோ வந்து நான் அதெல்லாம் முடிவு பண்ணல. நம்ம இஷ்டத்தில் நம்ம பேசுவோம். பார்க்குறவங்க பார்க்கட்டும், பிடிக்காதவங்க போட்டோம், அவ்வளோதான். சிம்பிள். As usual say peace. मैं उदां बजे उदन में बदी दे उदां. अरे रील्स வாயிலே போட ரீல்ஸ் பயங்கரமா எப்படியே வெறித்தனமா. இதானா கைஸ் லைஃப். சிஜிகா முன்னாடி பெட்ரோல் லாரி விட்டா நாமகாலி. எப்படி ரைமிங் டைமிங்கு போயிட்டுருக்கு. நைட்டு கிளம்பும் போது காய்ஸ் ஒரு மணி இருக்குமா, 1:30 மணிக்கு கிளம்பலான்னு பிளானு. 1 மணிக்கு வந்து ஃபோன் பண்ணுறான்.
ஏய் மச்சான் வெளில மழை பெய்யுதுடா அப்படின்னு. வெளில நானும் என்ன பண்ணுறேன், ஜன்னலில் வந்து கேட்டு பூட்டிருக்கேன். திறந்தா அந்த டைமில் ஏஞ்சிடுவாங்களா. ஸோ நம்ம கிளம்பும் போது எழுப்பிக்கலாம், வீட்டில் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், ஜன்னலை திறந்துட்டு வெளில கை விட்டு பார்த்தேன். ட்ரிஸ்லிங் ஆச்சு. எனக்கு செம பயமாயிடுச்சு. ஐயோ எல்லாத்தையும் பேக் பண்ணி ரெடி ஆகிட்டோம். செம்ம டெம்ப்டர் ஆகிட்டேன். ரைடு போகிறோம் ரொம்ப நாள், 2-3 மாதமா. ஆமாம், ஒரு 3-4 மாதம் ஆகிடுச்சு வச்சுக்கோங்க ரைடு போய். அப்படின்ற மாதிரி வந்து ஓரளவுக்கு இல்லை, செம்மவே ரொம்ப டெம்ப்ட் ஆகிட்டேன். ஸோ போயிட்டு நானும் ஜன்னலில் கை விட்டு பார்க்குறேன், ட்ரிஸ்லிங் ஆச்சு. அன்னத்துக்கு மேப் வச்சு ஃபோன் எடுத்து வெதர் ரிப்போர்ட்லாம் போய் பார்க்குறேன். ஒரு 3-4 சைட்டில் பார்த்தேன். சான்சஸ் ஆஃப் ரெயின் வந்து 20% இது. அப்போ நம்பலை. ஐயோ மழை பெஞ்சிருமோன்னு ஜன்னலில் கை விட்டேன். ஒரு 10 நிமிஷம் மேலே உட்காந்துருந்தேன். அப்புறம் வந்து மழை பெய்யலை, லைட்டாக ட்ரிசில் பண்ணிட்டு அப்படியே நின்றுச்சு. அதுக்கப்புறம் தான் உயிரே வந்துச்சு. அப்பாடா மழை மட்டும் பெஞ்சிருந்தது, சோழி முடிச்சு தான். சரி நாங்கள் கிளம்பிட்டோம் அப்படின்னோடனே வர வழியில் வந்து மேபி மழை பெய்யும் அதுக்காக வந்து எல்லாம் ரெடியாக தான் இருந்தோம். எல்லோரும் ரெயின் கியரு ஓரளவுக்கு வந்து மழையை தாக்குப்பிடிக்கிற அளவுக்குலாம் வந்து ரெடியாக இருக்கும். பட் ஆனால் இங்கே க்ளவுட்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செம்மையாக ஏறிட்டுருக்கு. இப்போ காலிலேருந்து திரும்ப மழைலாம் எங்கேயும் பெய்யலை, எங்கேயும் ஸ்டக் ஆகலை. பட் வந்து ஆனால் இப்போ வந்து மேபி மழை பெய்யுமோ அப்படின்னு தோணுது ஹில்ஸ் மேலே. ஏன்னா வந்து க்ளவுட்ஸ் பாருங்கள், சும்மா வேறு லெவலில் ஃபுல்லாக இருட்டிகிட்ருக்கு. 5 நிமிஷம் கூட அவளை ட்ரிசல் பண்ணுதே. இட்ஸ் ட்ரிசலிங். மழை பெய்ய போகுதுன்னு நினைக்கிறேன். மழை பெய்ஞ்சா என்ன பண்ணணும், ரெயின் கவர் தூக்கி போடணும். ஒரே நிமிஷம் இருங்க, ரெயின் கவர் மாட்டிக்கிறேன். ஓ கைஸ், அங்கே பாருங்களேன், ரைட் சைடில் மலையை பாருங்களேன், எவ்வளோ பெரிய மலை, பெருசாக இருக்குது மலை. ஓ நோ, எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அவ்வளோ பெரிய மலையை பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. சூப்பராக இருக்குல்ல. நம்ம 8 மணி ஞாபகம் இருக்கா, கொல்குமலை சீரீஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி வந்து தொடர்ச்சியான மலைகளை நம்ம பார்த்துருப்போம். சூப்பராக இருக்கும் அது. இதில் பாருங்கள், நடுவில் நல்ல அந்த கரண்ட் டவர் போகுது, அதுவும் பார்க்கறதுக்கு அப்படியே ஒரு மாதிரி பேட்டர்ண்டாக நல்லா இருக்குது, பார்க்குறது நீட்டாக. இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் மாதிரி இன்னும் வந்து அதெல்லாம் சொல்ல வந்துட்டேன். பாருங்க, பிளாக் பண்ணுறன்ற பேரில் என்னென்ன ஜோ வளரிட்டுருக்கேன். இன்னும் வந்து 80 சம்திங் இருக்குது கிலோமீட்டர்ஸ் டு ரீச் அவர் டெஸ்டினேஷன். போயிடலாம் இன்னும் ஒரு 1 hour தான். கிரிட்டுன்னு போயிடலாம். 1 hour இல்லை 1.5 hour. மேலே ஹில்ஸ் ஏறதுக்கு வந்து டைம் ஆகும். ஸோ ஒரு 2 hours வச்சுக்கோங்களேன். சும்மா கிரிட்டுன்னு போயிடலாம். கிரிட்டுன்னு 70 ஏர்பின் பென்ஸ் வெயிட்டிங்லேயே வெறி ஆகுதுல. பாவங்க ஸ்டோலனு என்ன பண்ணாப்புல, தலை வந்து மவுண்ட் பண்ணிட்டு ஹெல்மெட்டில் ஆக்ஷன் கேமை பிளாக் பண்ணிட்டு வந்துருந்தார். கரெக்டாக நான் வந்து அப்போ தான் மீட் பண்ணேன். மீட்டிங் பண்ணிட்டு என்னை க்ராஸ் பண்ணி போய் நின்னா, நான் இப்படி போயிட்டு நான் அப்போ வந்து என்னோட கோப்ரோ ஆன் பண்ணல, கிட்டே போயிட்டு ஹாய் ப்ரோன்றேன். கேம் கழட்டி கீழே விழுமா, பொக்கராயிடுச்சு எனக்கு. ஏன் ப்ரோன்னு கேட்டால் இது அது ஒழுங்காக ஃபிக்ஸ் ஆகலன்ட்டார் மனுஷன். அவர் பிடிச்சினே போகிறாப்புல இதுதா. தலைவனுக்கு வந்து அம்பிட்டு பயம், விழுந்துருமோன்னு. ஆல்ரெடி 2 தடவை விழுந்துச்சு, ஆனால் தப்பிச்சிருச்சு. இன்னொரு தடவை விழுந்தாலாம் பொழைக்குமா தெரில. அதனால் பார்த்து உசாராக வச்சுக்கணும். அது என் தெரிஞ்சே தான் எம்சில் போட்டு ஒட்டுனான் ஃபஸ்ட்டு, அது செட் ஆகலன்ட்டு அப்புறம் வந்து 3M டேப் போட்டு ஒட்டினான், அதுவும் நிற்கலை. நான் அதுதான் சொன்னேன், இந்த சின் ஸ்ட்ராப் மவுண்ட் வாங்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு சில பேர் செட் ஆகிடும். எம்சில் போட்டு ஒட்டுறது ஒரு சில பேர் செட் ஆகாதுல்ல. அதனால் வந்து சின் ஸ்ட்ராப் போட்டு சின் ஸ்ட்ராப் மவுண்ட் அது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஹோட்டல் செல்வி உயர்தர சைவ அசைவ உணவுகள். லைட்டெல்லாம் பலமாக இருக்குது. ஸ்பீக்கர் செட்டு ஓகே. போயிட்டேன், நல்லா சாப்பிட வேண்டியதான். பிரியாணிஸ் காலையிலே வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு பிளான் செஞ்சுட்டு டிஃபன். ஸோ கைஸ், இப்போ தெரிகிறதா மழை, தெரிகிறதா சூப்பராக தெரியுதா. சாப்பிட்டு முடிச்சு கிளம்பியாச்சு. வயிறு ஃபுல்லாக இருக்குது கைஸ், அப்படியே திம்மன் இருக்குது. ஒரு மாதிரி உண்டை போதான்னு சொல்லுவாங்க தெரியுமா, அப்படி இருக்கு எனக்கு. அப்படியே மொத்தன்னு அடிச்சு நோத்திட்டாப்புல. 3 இடத்துலேயே 2 பரோட்டா 2 கலக்கி. ஸ்டமக் ஃபுல். இயற்கை ரசிங்க காய்ஸ், சூப்பராக இருக்கே கைஸ். இங்கே 2 ரூட் இருக்கா கொல்லிஹில்ஸ்க்கு. ஒன்று வந்து அந்த 70 ஏர்பின் பென்ச் இல்லாத ரூட்டு, இன்னொன்று வந்து இருக்க ரூட்டு. ஓகேவா? ஸோ வந்து ரூட்டில் வந்து கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. அதனால தான் ரொம்ப நேரமாக சுற்றிட்டுருக்கோம். இன்னும் வந்து பெண்டே வரல.
என்ன கேட்டாங்க? இன்சூரன்ஸாவா? இன்சூரன்ஸ் ஃபோனில் தான் இருக்குது, ஃபோட்டோவாக இருக்குது. இன்சூரன்ஸு ஃபோனில் இருக்குது சார். ஓகேவா? ஒரு நிமிஷம். சென்னை சார். இன்சூரன்ஸ் காப்பி எங்கே இருக்கா? இருக்கு சார். ஓகே சார், தேங்க்ஸ். வாலண்டர் உட்காரா. எழில்மிகு கொல்லிமலை உம்மை இனிதே வரவேற்கிறது. இந்த வந்துட்டல்ல. Hey Kolli, we are coming to you. வைத்திய மாதிரி தான் பண்ணுவேன் கைஸ், கண்டுக்காதீங்க சரியா? கிளைமேட்டை பாருங்க, எப்பா சான்ஸில் அல்டிமேட்டாக இருக்குது. செம்ம சில்லுன்னு இருக்குது, ஃபுல் மிஸ்ட்டு. ஐயோ